A letter to my அம்மா. என்ன வாழ வச்ச ஒரு பெண்ணுக்கு. அவங்க யோசிக்காம கொடுத்த ஒண்ணு நான் யோசிக்க கூட மறந்துட்டேன். இது லெட்டர் மட்டும் இல்லம்மா, ரொம்ப வருஷமா சொல்ல மறந்த ஒரு தேங்க்ஸ். கிட்டத்தட்ட 24 இயர்ஸ் நான் சாப்பிட்ட ஒவ்வொரு ஃபுட்டும் ஆல்மோஸ்ட் உன் கையில இருந்துதான். எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டு சாப்பாடு ஹோட்டல் மாதிரி இருக்குன்னு. ஆனா அம்மா, எந்த ஹோட்டலும் உன் சமையலுக்கு ஈக்குவலே கிடையாது. ஏன்னா அது சாப்பாடு மட்டும் இல்லம்மா, உன்னோட லவ். 18 வயசுல இருந்து சமைக்கிற வேலைக்கு போற. இன்னைக்கு உனக்கு 44 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் நீ அடுப்ப விட்டு விலகல. அப்ப இருந்து இன்னைக்கு வர நீ உன் பாதி லைஃப் எங்களுக்காக தான் செலவழிச்சிருக்க. உன் அம்மா அப்பாக்காக, இப்போ எனக்காக. வேலை ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் பெயின், மனசுல கஷ்டம், ஏன் மாசம் மாசம் பீரியட் பெயினும் கூட. என்ன இருந்தாலும் எங்களுக்காக எல்லாமே பண்ணிருக்க. என்னை பார்த்து ஒர்க் பிளேஸ்ல பொறாம பண்ற அளவுக்கு எனக்கு சமைச்சு கொடுத்துருக்க. நான் சில டைம் லேட்டா செஞ்சா இல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னா உன்கிட்ட மூஞ்ச காட்டியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். அப்ப கூட நான் யோசிக்கல நீ எவ்வளவு டயர்டா இருந்திருப்ப, எந்த ஸ்ட்ரெஸ்ல பண்ணிருப்பேன்னு. அதுக்கு ரொம்ப சாரிமா. ரொம்ப லேட்டா தான் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் கூட சொல்லுவேன் நான் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு. அங்க சாப்பாடு நல்லா இருக்குமா, உனக்கு சேருமா, வேணாம் நான் செஞ்சு தரேன்னு நீ சொல்லுவேன். முந்தத்தடே நைட்டே எனக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, ஜூஸ் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிடுவேன். நீ வெறும் சாப்பாடு மட்டும் எனக்கு கொடுக்கல, உன்னோட கேர், லவ், செக்யூரிட்டி, ஹோம் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா இந்த ஸ்ட்ரென்த், எனர்ஜி, ஹெல்த் எல்லாம் உன்னால உன் கையால சாப்பிட்ட சாப்பாட்டுனாலதான். நீ உன் பெஸ்ட் இயர்ஸ்லாம் எங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்ட. ஆனா ஒரு நாள் கூட நான் உனக்கு பேர்டன்னு நீ என்கிட்ட காட்டினதே இல்லை. தேங்க்ஸ்மா எல்லாத்துக்கும். நான் உனக்கு திருப்பி கொடுக்க என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா இதை மட்டும் சொல்லணும், நான் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னாலதான், உனக்காக தான். ஐ லவ் யூ சோ மச் மா. தேங்க்ஸ்.